சென்ட்ரல் தீம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரியா யோகா அப்படிங்கிற அந்த ஒரு சாதனா தான். எஸ், அது வந்து பல ஆயிரம் வருஷமாக இந்த பூமியில் இருந்த ஒரு ப்ராக்டிஸ் தான். அதை வந்து மகாவதார் பாபாஜி ரிவைவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி டீப்பாக பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி கிரியா யோகா, கிரியானா என்ன, யோகானா என்ன? அந்த நூலில் குறிப்பிட்ட சொற்களையே நான் எடுத்துக்கிறேன். கிரியாங்கிறது ஒரு ஆக்ஷன். அந்த ரூட் வேர்டு, கர்மாவினுடைய ரூட் வேர்டும் இந்த கிரியாவினுடைய ரூட் வேர்டும் ஒரு செயலை குறிக்குது அல்லது ஒரு எதிர் செயலை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த செயல் செஞ்சால் அல்லது எந்த எதிர் செயலை செஞ்சால் யோகம் வாய்க்குமோ அதை பொருள்படுத்துறது மாதிரி அந்த கிரியா யோகம்னு பெயர் வருதுன்னு நினைக்கிறது உண்டு. நாம் பேசும்போது பார்த்திங்கன்னா படம்னா அதுதான் படம், புக்குன்னா அதுதான் புக்கு அப்படின்னு சிம்பிளாக தான் சொல்லுவோம். இருக்கிற திரையரங்குகள்லேயே தேட்டர்னா அதுதான் தேட்ரு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக தான் பேர் வைப்போம். அது மாதிரி இருக்கிற யோகங்கள்லேயே அல்லது இருக்கிற மனிதன் செய்யக்கூடிய செயல்களிலேயே அந்த ஒரு செயல் தான் சிறந்த செயல். அந்த ஒரு செயல் தான் திருச்செயல். அது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக அது ரொம்ப சிம்பிளாக ஒரு பேர் வச்சுருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். செயல் மூலமாக அடைகிற யோகம். நீ ஊரில் 1000 செயல் செய்கிற வெளியே, ஆனால் இந்த ஒரு செயல் உள்ள செஞ்சியா அது யோகத்தை நோக்கி கொண்டு போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னு நான் கருதுறது உண்டு.